அடுத்ததாக ஒரு அருமையான செய்தி. அதேபோல ஒரு பாட்டு கத்துக்கிறவர் வந்தார் என்கிட்ட. அவருக்கு தாளம் சரியா வராது. ஆனா குரல் நல்லா பாடுவாரு. நல்லா பாடுவாரு. தாளம் சரியா வராது. தள்ளி பாடக்கூட தெரியாது அவருக்கு. அத என்கிட்ட கத்துக்கன்னு வந்தாரு. இந்த மாரி எனக்கு தள்ளி பாட வரல எனக்கு. கொஞ்சம் சொல்லிக் குடுங்க. தாளமே சரியா வரமாட்டேங்குது அப்டின்னாரு. சரி வாங்க உட்காருங்க அப்டின்னேன். ஹார்மோனியம் போட்டுருக்கீங்க அத வச்சுட்டு உட்காந்தேன். அப்பலாம் பாட்டு சொல்லிக் குடுக்கும்போது ஹார்மோனியம் வச்சு தான் சொல்லிக் குடுப்பாங்க. நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்ன. அப்ப வந்து கேட்டாரு அவரு. தாளத்தோட சொல்லிக் குடுங்க அப்டின்னாரு. உட்காருங்க சொல்லி தரேன் அப்டின்னேன். நான் பாடுற மாரி பாடுங்க கரெக்ட்டா வந்துரும் அப்டின்னேன். சரி பாடுறேன் சார் அப்டின்னாரு. ரி க ம ப த நி சா புரியுதுங்களா? நீ தள்ளி பாடணும். புரியுதுங்களா? பாடுறேன். எங்க பாடுங்க அப்டின்னேன். அவரு க ரி க ம ப த ப த ப த நி சா ஐய்யயோ! அவ்வாறு அல்ல. நன்றாக கவனித்து பாட வேண்டும். நன்றாக கவனிச்சு பாடுங்க. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. ச ரி க ம ப த நி சா பாடுங்க. ச ரி க ம ப த நி சா ஐய்யயோ! ஐய்யயோ! தவறு. அவ்வாறு பாடக்கூடாது. சரியா பாடுங்க. ஏன் அப்படி பாடுறீங்க? தாளம் சரியா வரல. தள்ளி தான் பாடணும்னு கேட்டீங்க. இப்ப எல்லாமே தள்ளி போகுது உங்களுக்கு. ஏன் அப்படி? நல்லா கவனிச்சு பாடுங்க. நீ தள்ளி பாட வேண்டும். புரியுதுங்களா? நீ தள்ளி பாட வேண்டும். பாடுறீங்களா இப்போ? நீ தள்ளி பாடுங்க. ச ரி க ம ப த நி சா பாடுங்க. ச ரி க ம ப த நி சா ஏன் 2 பத சொல்றீங்க? ஐய்யயோ! தவறு. நல்லா கவனிச்சு பாடுங்க. சரியா பாடுங்க. தப்பா பாடுறீங்களே. நன்றாக கவனிங்க. நீ தள்ளி பாட வேண்டும். புரியுதுங்களா? நீ தள்ளி பாட வேண்டும். பாடுறீங்களா இப்போ? பாடுங்க. ச ரி க ம ப த நி சா பாடுங்க. ச ரி க ம ப த நி சா ஏன்ய்யா அப்படி பாடுறீங்க? ஐய்யயோ! சுத்தமா எல்லாம் போச்சு உங்களுக்கு. சரியா வரலையே. நல்லா கவனிச்சு பாடுங்க. நீ மட்டும் தள்ளி பாடுனா போதும். எல்லாத்தையும் தள்ளி பாடுறீங்களே. நீ மட்டும் தள்ளி பாடுங்க. நீ தள்ளி பாடு. அது போதும் அப்டின்னேன். புரிஞ்சிருச்சுடா எனக்கு இப்போ. நான் நீ தள்ளி பாடு நான் கரெக்ட்டா பாடுறேன் என்று பாட ஆரம்பிச்சாரு. ச ரி க ம ப த நி சா எல்லாத்தையும் தள்ளிட்டாரு. ஏன் இப்ப எல்லாத்தையும் தள்ளுறீங்க? நீ தள்ளி பாடுன்னு சொன்னேன். நான் தாங்க தள்ளி பாடுறேன். சரி தள்ளி பாடு. நீ தள்ளி பாடு இப்போ என்ற சொன்னேன். மறுபடியும் பாட ஆரம்பிச்சாரு. ச ரி க ம ப த நி சா பாடுங்க. ச ரி க ம ப த நி சா என்னாய்யா இது இப்படி ஓடுறீங்க? ஏன் இப்படி ஓடுற நீ? ஏன் இப்படி ஓடுற? ஓடக்கூடாது. ஃபாஸ்ட்டா போக்கூடாது. ஸ்லோவா கவனிச்சு பாடுங்க. நீ தள்ளி பாட வேண்டும். நீ தள்ளி பாட வேண்டும். நீ தள்ளி பாட வேண்டும். புரியுதா என்ன? புரிகிறது சார். புரிகிறது. அப்புறம் பாடு. என்ன? சரி பாட ஆரம்பிச்சாரு. ச ரி க ம ப த நி சா பாடுங்க. ச ரி க ம ப த நி சா என்னங்க நீ தள்ளி பாடுன்னு எத்தனை முறை சொல்றேன். நீங்க உங்க வரலையே நீ தள்ளி பாடுறது. ஏன் இப்படி பண்றீங்க? தப்பா பாடுறீங்களே அப்டின்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, சார் நான் தள்ளி தான் பாடிட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா பாருங்க என்ன. நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க? நான் இங்க இருக்கேன் பாருங்க. இங்க வந்து தள்ளி பாடியிருக்கேன் பாருங்க. நீ எங்க தள்ளி நான் பாடுறது நீங்க. இன்னும் நான் தள்ளி பாடுனா ரோட்ல தான் போய் பாடணும். நீ தள்ளி பாடு நான் தான் தள்ளி பாடுனேன். சும்மா நீ தள்ளி பாடுன்னு சொல்றீங்களே. அதத்தான் நான் செஞ்சேன் நானு என்று சொல்றார். பார்த்தீங்களா? இதுதான் ஞானசூன்யம் என்பது. இது ஞானசூன்யம் என்பது. கொஞ்சமும் ஞானம் இல்லை. இசை ஞானம் இல்லை, தாள ஞானம் இல்லை. இந்த மாரிலாம் கத்துக்கிறவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா அவ்வாறு இருக்கக்கூடாது. சரியாக தாளத்துடன் பாட வேண்டும் என்று ஒரு செய்திய சொன்னேன். பாருங்க. அடுத்து ஒரு செய்தியா சொல்லப் போறேன். கவனிச்சு பாருங்க. நன்றி.